என்னாச்சு? நான் பார்த்தேன். நான் மட்டும் பார்த்தேன். யார பார்த்த? ஆனிய பார்த்தேன். அது சூப்பர். இது வரைக்கும் ஆணி மாதிரி ஒருத்தைய பார்த்தோன்னா இப்ப ஆணியே பார்த்துட்டேன்றான். அவளை பாக்குறதுக்கு முன்னாடி லைட்டா போட்டு போனியா? வாய மூடுறா. முழு இருட்டா இருந்தாலும் என்னால ஆனிய கண்டுபிடிச்சிரும். ஓ ஆனியா, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ அவங்க இன்னொருத்தரோட மனைவி. அம்மா, அவ உன்னை பார்த்தாளா? பார்த்தாலா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீங்க எல்லாம் என் கூட வாங்க. அவ உன்னை பார்த்துட்டு நினைக்கிறேன். வா பார்க்கலாம். ஹalleluya 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 என்னது மஞ்ச சாரி? எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லுங்க. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா ஹalleluya சொல்லுங்க சொல்லிட்டே இருங்க. அல்லேலூயா அல்லேலூயா ஹalleluya நானும் பார்த்தேன். மஞ்ச சாரி. அங்க அங்க ஹalleluya 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 மூஞ்சிய தட்ட சொன்னாங்க, கைய தான தட்ட சொன்னாங்க. ஒழுங்கா தட்டு. ஹalleluya பாத்தியா இல்லையா? ஹalleluya ஹalleluya தெரியுதா? பாரு. பாத்தியா இல்லையா? நான் இன்னும் பார்க்கல. நான் பார்த்தேன். இந்த வயசுல இப்படி பண்றது உனக்கு வெக்கமா இல்ல? மன்னிச்சிருங்க ஃபாதர். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அங்க நாங்க எல்லாரும் தொண்டை வத்த துதிய பாடிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா பொண்ணுங்களை பார்த்துட்டு அல்லேலூயா சொல்றீங்க. ஃபாதர், நாங்க ஆழ்ந்த தியான நிலைக்கு போய் மெய் மறந்து போயிட்டோம். ஆமா ஃபாதர், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்னும் ஆணியை பார்க்கல. ஆனியா? ஆமா ஃபாதர். ஆனி சின்ன வயசுல ஏதோ ஒரு கோவில் திருவிழால அந்த கூட்டத்திலயும் நெரிசல்லையும் இவனோட தங்கச்சி தொலைஞ்சு போயிட்டா. அன்னில இருந்து எந்த இடத்துல கூட்டத்தை பார்த்தாலும் அவனோட பாசமான தங்கச்சியை தேட ஆரம்பிச்சிருவான். இல்லையா தேவா? மகனே, ஆ? உன்னுடைய பெயர் என்ன? டேவிட். டேவிட். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கதை ஏதாவது என்கிட்ட கொண்டு வந்தேன்னா 5 நாள் தியானம் இல்ல 50 நாள் ஆக்கிடுவேன். ஹalleluya. அந்த கடுமையான முடிவுகளை எடுக்க வச்சிடாதீங்க. ஹalleluya 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 அல்லேலூயா ஹalleluya ஹalleluya அல்லேலூயா. இப்ப எப்படியாவது பார்த்து நான் அவகிட்ட பேசி ஆகணும். ஏதாவது எனக்கு ஒரு வழி சொல்லு. தேவா, எனக்கு தெரிஞ்சு இந்நேரத்துக்கு அவன் 3 குழந்தைகளுக்கு அம்மாவா இருப்பா. பார்த்து என்ன பிரயோஜனம்? ஆனா பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே. அது சரி, பழைய காதலிக்கு பசங்க இருக்காங்களா இல்ல கணவன் இருக்கானா, அப்படி இல்லைன்னா நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மையான காதல். காமெடி பண்றியா இல்ல காமெடி பண்றியா? உன்னை வச்சா எங்கேயாச்சும் அவளை பார்த்தா 1-2 வார்த்தை பேசணும்னு ஆசை, அவ்வளவுதான். தேவா, ம். உன் ஆசையை நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம். சென்ட் மேரிஸ் பிளாக். தேவா, இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். இங்க பாரு, இது வரைக்கும் எல்லாராலையும் வர முடியும். இது உள்ள போய் ஆனி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓ, அதுவும் சரிதான். அங்க என்ன பண்றீங்க? தியானத்துக்காக வந்தோம் சிஸ்டர். தியான ஹால்ல தானே நடக்குது. பெண்கள் பிளாக்ல என்ன பண்றீங்க? இல்ல சிஸ்டர், கிச்சன் எங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓஹோ. என்னன்னு தெரியல, காலையில இருந்து ஒரே வயித்து வலியா இருக்கு. வயிறு வலியா இருந்துச்சுன்னா கிச்சனுக்கு இல்ல பாத்ரூமுக்கு போகணும். போனேன், ஆனா எதுவும் சரிப்பட்டு வரலதான். இஞ்சியும் பூண்டியும் இடிச்சு குடிச்சா வயிறுக்கு எதமா இருக்கும்னு இந்த அண்ணன் சொன்னாரு. அதுக்குதான் கிச்சனை தேடிக்கிட்டு இருந்தேங்க. கிச்சனா? அங்க இருக்கு. உடம்பு சரியில்லாதவங்க அங்க போங்க. சரி. கிச்சனை தேடிக்கிட்டு இருக்காங்களாம். என்னம்மா ஏன் சிரிக்கிற? அதுக்கு தானே வாய் இருக்கு. எவ்வளவு சமத்தா இருக்கியே. சின்ன வாழையில இருந்து பெரிய வார்த்தைங்க. உங்க பேர் என்ன குட்டி? ரோஸ்லீல். ரோசான்னு கூப்பிடுவாங்க. யார், அம்மாவா? எனக்கு அம்மா இல்ல, இறந்து போயிட்டாங்க. அப்பாவும் பாட்டியும் மட்டும்தான் இருக்காங்க. ஓ, அப்ப ஒண்ணு பண்ணலாம். அங்கிளுக்கும் அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அங்கிளோட அம்மாவை ரோசா குட்டிக்கு தரேன். பதிலா ரோசா குட்டியோட அப்பாவை அங்கிளுக்கு தருவீங்களா? சம்மதமா? கொடுக்கிறேன். சரி, நீ என்ன பாவம் பண்ண நீங்க வந்திருக்க? ஐயோ, நான் எந்த பாவமும் பண்ணல. எங்க அப்பாவுக்காக வேண்டிக்கிறதுக்கு வந்தேன். உங்க அப்பா என்ன பண்ணாரு? பயங்கர குடிக்காரர் அங்கிள். நிறைய குடிப்பாரு. ஓ, குடிக்கிறது அவ்வளவு பெரிய பாவமா? அங்கிள், உங்களுக்கு தெரியாது. எங்க சர்ச்ல ஃபாதர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லிருக்காரு? எல்லா பாவத்துக்கும் காரணம் குடிப்பழக்கம் தானா. அதே மாதிரி தான் எங்க அப்பாவும். குடிக்கலன்னா நல்லா இருப்பாரு, என் மேல பாசமா இருப்பாரு. குடிச்சதும் மோசமாயிருவாரு. சரியா சொன்னா பாட்டி. அவன் குடிச்சுட்டான்னா பைத்தியமா மாறி போயிடுவா. இவ ரொம்ப புத்திசாலி. அவன் நல்லவனாதான் இருந்தா. என் பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்டா.
எங்க அப்பா இங்க வந்தா குடியை நிறுத்திடுவாரு. ஃபாதர் நிறுத்த வச்சிருவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப அவரை இங்க கூட்டிட்டு வரலாம்ல. அவனை இங்க கொண்டு வர்றது சுலபமான காரியம் இல்ல. 2-3 தடவை கட்டாயப்படுத்தி அவனை இந்த பிரார்த்தனை கூட்டத்துக்கு கூட்டிட்டு வந்தோம். அவனை 4 பேர் புடிச்சு கட்டுப்படுத்தினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவன் அடங்க மாட்டான். அவன் குடிச்சிட்டானா ரொம்ப மோசமானவனா மாறிடுவான். கடவுள் கருணை காட்டினாதான் இனிமேல் எல்லாம் நல்லபடியா நடக்கும். அது மட்டும் இல்லப்பா, இந்த குழந்தைய நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா. ஓ, அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. இல்லையா தங்கம்? பிரார்த்தனை ஆரம்பிச்சுட்டாங்க, நாங்க கிளம்புறோம். வாங்க வாங்க. வா பாய் குட்டி. ரோசா குட்டி. டாடா பாய். டாடா டாடா. ஸ்டீவன் ராஜ், ம். இந்த குட்டி பாப்பாவோட கதையை கேட்டு மனசெல்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு. உடனே ஒரு பெக்க போட்டாதான் கரெக்டா இருக்கும். இல்ல வேண்டாம். நம்மளுக்கு சந்தோஷம் வந்தாலும் இல்ல சங்கடம் வந்தாலும் குடிப்போம். இப்பதானே ஒரு கதையை கேட்டோம். என்ன விடுங்க, உங்களுக்கு இருக்குல்ல குழந்தைங்க குடும்பம்னு. நம்ம அந்த குழந்தையோட அப்பாவை இங்க கொண்டு வரணும். எப்படி கூட்டிட்டு வர முடியும்? நான் எஸ்கேப் ஆயிதான். என்ன சொல்ற தேவா? சென்ட்ரல் ஜெயில இருந்து கூட தப்பிச்சிடலாம். ஆனா இது வரைக்கும் இங்க இருந்து யாரும் தப்பிச்சதே இல்லையா? நாம ஒண்ணு கொலை செஞ்சுட்டு இந்த இடத்துக்கு வரலையே. அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க என் கூட இருந்தா போதும். ஆ. யாரும் இல்லையா? அது அதை விட ரொம்ப முக்கியமானது. நம்ம நாளைக்குள்ள அதை எடுத்து போய் சேர்க்கணும். ரொம்ப பெரிய பிரச்சனை. பண்ணல. ஒண்ணுமே தெரியலையே. நல்லா பாடுறா. என்ன பண்றான்? குழந்தைகளா? ஐயோ பேய். தேவனா? தேவன். அப்படி போடு. தேவா சூப்பரா இருக்க. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் வாங்க. யோ. மெதுவா காட்டு. மெதுவா. எங்க வா. நானு அந்த வண்டியில ஏறி போயிடுறேன். நீங்களே போங்க. இன்னொரு விஷயம், உங்ககிட்ட யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. ஓகே? அன்பு நண்பா தேவா, நீ எடுக்கிற பெரிய ரிஸ்க்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்றேன், நீ எப்படியாவது அந்த ஆளை கூட்டிட்டு வந்துடும்னு தெரியும். வரும்போது எனக்கு ஒரு ஃபுல் வாங்கிட்டு வந்துடுறா. மீதி காசை நீயே போட்டுற. நீ சொன்னா சொன்னதை செய்வேன்னு எனக்கு தெரியும். அப்படின்னா சரி. போயிட்டு வா. எங்க போறப்பா? என்ன ஃபாதர்? எங்க போறப்பான்னு? மந்தவெளிக்கு ஃபாதர். செமினாருக்கு புக் எல்லாம் கொடுக்க சொன்னாங்க. போற வழியில தேனாம்பேட்டையில இறக்கி விட்டுறியா? சரி ஃபாதர். போனோம். பிரேயர். அட உள்ள வாங்க ஃபாதர். தாராளமா இறக்கி விட்டுறேன். என்னன்னு தெரியல, கொஞ்ச நேரமா மூக்கு அரிச்சுக்கிட்டே இருக்கு. ஜலதோஷம் பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வண்டி எடு, வண்டி எடு. என்ன ஃபாதர், ஜலதோஷம் ஜாஸ்தி ஆகுதா? ஆமா, நல்ல ஜலதோஷம். என்ன ஃபாதர் இது, தாடி எல்லாம் வச்சிட்டு மீசை முட்டங்குது? அது எங்களோட சபையில மீசை மட்டும்தான். ஓ. நான் கொஞ்ச நேரம் தூங்க போறேன். நீ தேனாம்பேட்டை வரதுக்கு முன்னாடி என்னை எழுப்பி விடு. சரிங்க ஃபாதர். அங்க போறதுக்குள்ள விடிஞ்சிரும் ஃபாதர். அங்க போனதுக்கு அப்புறம் விடிஞ்சாலும் பரவாயில்ல, விடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க போனாலும் பரவாயில்ல. எனக்கு கண்டிப்பா தமாசா பேசுறீங்க ஃபாதர்.